இது ஸ்ரீ ராஜரிஷி ஜோதிடம். நான் உங்கள் அசோக்குமார். எல்லா வல்ல இறைவனை வேண்டி இக்கலையை கற்றுக் கொடுத்த குருமார்கள் பாதம் பணிந்து நம்ம சனி பகவான் திசையை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சனி பகவான் திசையில் நம்ம முதல் வீடியோவில் நம்ம பார்த்தது மேஷராசி மேஷ லக்கணத்துக்கு. இப்போ அதே ரிஷபராசி ரிஷப லக்கணத்துக்கு நம்ம பார்க்க போகிறோம். காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு ரிஷபராசி, அதன் அதிபதி சுக்கிரன். சுக்கிரனுக்கு இவர் 9க்கும் 10க்கும் அதிபதியாகி அவர் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உள்ளவர் சனி பகவான் இந்த ரிஷபராசி ரிஷப லக்கணத்துக்கு. அப்போ இந்த சனி பகவான் ரிஷபராசிக்கு ரிஷப லக்கணத்துக்கு அப்போ இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய வீடு நம்ம தோராயமாக நம்ம ரிஷபராசிக்கு ரிஷப லக்கணத்துக்கு சனி பகவான் துலாத்திலேயே இருக்காருன்னு வச்சுப்போம், 6ஆம் வீட்டிலேயே இருக்காருன்னு வச்சுப்போம். இந்த 6ஆம் வீடுங்கிறது சர்வீஸ் ஓரியன்ட் ஜாபை கொடுக்கும். அவருடைய தசைகளில் இந்த பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஓரியன்ட் ஜாபெல்லாம் கொஞ்சம் முன்னுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும், தடைகளை கொடுக்கும், ஒரு இடமாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசி ரிஷப லக்கணத்துக்கு 10ஆம் பார்வையாக அவர் கடகத்தை பார்ப்பார். கடகம்ங்கிறது ராசிக்கு லக்கணத்துக்கு அது 3ஆம் இடம், சந்திரனோட இடம், மாற்றத்தை ஒன்றே குறிக்கக்கூடிய இடம். இடமாற்றம், தொழில், சர்வீஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல இவர் ஒரு நிலையான தொழில் செய்ய முடியாத அடிக்கடிக்கு மாறக்கூடிய அமைப்பு. இந்த சந்திரன் மாற்றம் ஒன்றே மாறாதது சந்திரனுடைய இந்த 3ஆம் வீடு, அதுவும் கடகம் நீர் ராசி. இடத்துக்கு ஏற்ற மாதிரி இவர் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு. தொழிலில் மாற்றிக்கிட்டே இருக்கும், தொழில் நிலையாகவே இருக்காது. ஆனால் இவர் சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப் செய்தார்னா அது நல்லதாக அமைப்பாக கொடுக்கும். தொழில் மட்டும் செய்யக்கூடாது. ஏன்னா அது 12க்கும் 7 செவ்வாயோட வீடான விருச்சிகமும் மேஷமும் வருது. 12ங்கிறது விரயம், இன்வெஸ்ட்மெண்ட். அப்போது சனி பகவான் 12ஆம் வீட்டையும் பார்க்குறாரு, 7ஆம் பார்வையும் 12ஆம் வீட்டையும் பார்ப்பார். அப்படி பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் இவருக்கு செலவுகள் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். இவருடைய 3ஆம் பார்வை ராசிக்கு 8ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. 3, 8 ஆயுள் ஸ்தானம் நல்லாவே இருக்கும். அந்த சனி பகவான் சனி திசையில் ஆயுள் சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள். ஏன்னா மாரகஸ்தானம் சொல்லக்கூடியது புதன், 7ஆம் வீடுங்கிறது செவ்வாய். ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடமான மாரகஸ்தானம், பாதகஸ்தானம். அப்போ அது பாதகாதிபதியாகவும் வராரு. ரிஷப ராசிக்கு ரிஷப லக்கணத்துக்கு பாதகாதிபதியாக சனி பகவானும் வராரு. அப்புறம் 6ஆம் வீட்டில் இருக்காரு. அப்போ உடல் சம்பந்தமான விஷயங்கள்ல, எலும்பு சார்ந்த விஷயங்கள, இடுப்பு கீழே இருக்கக்கூடிய அமைப்புகள்ல ஏதோ ஒரு பிரச்சனையோ கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவருடைய தசா புத்திகள்லையோ புத்தி எந்த புத்தி வந்தாலும் அந்த சம்பந்தமான நோய்களை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு இந்த 6ஆம் வீடு. கடன் கொடுக்கக்கூடாது, கடனை வாங்கவே கூடாது. இந்த ரிஷபராசி ரிஷப லக்கணக்காரங்கள் கடனே வாங்கக்கூடாது. காரணம் 6ஆம் வீட்டில் ஒரு உச்சஸ்தானத்தில் இருக்கார். 10ஆம் அதிபதி 9க்கும் 10 அதிபதி உங்கள் ராசிக்கு 6ல் உச்சமாக இருக்கார். புரியுதுங்களா? காரணம் அவர் பாதகாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலேயே இருந்தாலும் ரிஷபராசி ரிஷப லக்கணத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் அவர் ரிஷபராசி ரிஷப லக்கணத்துக்கு பாதகாதிபதியாக வந்துடுறார். ஸ்திர லக்கணங்களுக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதி ஆயிடுறார். மாரகஸ்தானம் சொல்லக்கூடிய விஷயங்கள செவ்வாயும் புதனும் வராங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த சனி பகவான் உச்சமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நோய் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒன்று இளைய சகோதர வழிகையிலையும் பிரச்சனைகளை கொடுக்கும். இடம் மாற்றத்தை ஒரு நிலையான ஒரு இடத்துல இருக்க முடியாது. சனி பகவானுடைய தசை புத்தி காலங்களில் இவர் ஒரு 3 வருஷத்துக்கோ இல்லை ஒரு 3 மாதத்துக்கோ இல்லை ஒரு 3.5 வருஷத்துக்குலேருந்து 4 வருஷத்துக்குள்ள அடிக்கடிக்கு இடம் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கும். மாற்றத்தை மட்டுமே சந்திக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். இதே சனி பகவான் இந்த ரிஷபராசி ரிஷப லக்கணத்துக்கு 1, 5, 9ங்கிற இடத்துல இருந்தாருன்னா, 5ஆம் வீட்டில் இருந்தாருன்னா குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு மனக்கவலையை கொடுக்கும். இல்லை 9ஆம் வீட்டில் பாதகஸ்தானத்திலேயே அவர் ஆட்சியாக இருந்தாருன்னா தந்தை மூலமாக கிடைக்கக்கூடிய எந்தவித அனுகூலத்தையும் இவர் அனுபவிக்க முடியாது.
இவர் வளர காலகட்டத்தில் படிப்பு முடிக்கக்கூடிய காலகட்டத்தில் தந்தையை இழக்கக்கூடிய அமைப்போ, இல்லை தந்தையோடு இருந்தால் ஒன்று தந்தை நல்லா இருந்தார்னா இவருக்கு அடி வாங்கும். இந்த மாதிரி இந்த சனி பகவானுடைய திசைகள்லையோ சனி பகவானுடைய புத்திகள்லையோ இது சார்ந்த விஷயங்கள்ல ஒரு குறை மனக்குறை இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு இந்த 6ஆம் பாவம் சம்பந்தமான விஷயங்கள்ல அவர் சித்திரையில் இருந்தார்னா இரத்த உறவுகள் மூலமான விஷயங்கள்ல ஒரு பிரச்சனையை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரம் ராகு சாரத்தில் இருந்தார்னா ஆசைகளை பெருக்கும், கடன் வாங்கிக்கிட்டே இருக்க சொல்லும், கடன் பெருகிட்டே போகும். விசாகத்தில் சனி பகவான் இருந்தாருன்னா அது 8ஆம் பாவம், புரியுதுங்களா? அப்போது கொழுப்பு சார்ந்த விஷயங்களில் ஒரு பிரச்சனையை கொடுக்கும், புரியுதுங்களா? கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். சப்போஸ் ஒரு விசாகம் 1ஆம் பாதத்தில் இருக்குது அப்படின்னா தலை சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும், தலைமுடி நரைச்சி போகிறது, சிறு வயதிலே அந்த முதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு விஷயங்கள்ல இந்த சனி பகவானுடைய தசா புத்திகள்லையோ இல்லை அந்த எந்த தசை நடந்தாலும் அந்த புத்திகள் வரும்போது இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கும். அப்போது அதோடைய தசாநாதன் இந்த புத்திநாதனுக்கு எந்த வீட்டில் இருக்காருன்னு நம்ம பார்க்கணும். உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் உங்களுடைய புத்திநாதன் எந்த வீட்டில் இருக்காரு, சனி பகவான் தசாநாதன் எந்த தசை நடந்தாலும், இப்போ ரிஷபலக்கணம் ரிஷபராசின்னு எடுத்தா ஒன்று ஒரு 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு குரு தசை நடக்கும். அப்போ அந்த குரு அவங்க ராசியில் எந்த வீட்டில் இருக்காருன்னு பார்க்கணும். அதே ஒரு 20-22 வயசுக்குள்ளே நடக்குது அப்படின்னா உங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயோ இல்லை ராகுவோ, ஏன்னா அது செவ்வாய் தசையோ இல்லை ராகு தசையோ முடிவு இல்லைன்னா ஆரம்பம் அந்த மாதிரி வரத்துக்கு நாங்கள் வாய்ப்புகள் கொடுக்கணும். ஏன்னா இந்த சூரிய தசை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு இப்போ உங்களுக்கு குரு தசை நடக்கலாம், இல்லை குரு தசையுடைய எட்ஜில் இருக்கலாம். 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு குரு தசை ஆரம்பிச்சிருக்கலாம், 36-37 குரு தசை ஆரம்பிச்சிருக்கலாம். இல்லை ரோகிணியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ராகு தசை முடியக்கூடிய ஸ்டேஜில் இருக்கலாம். ஏன்னா அது பாத வித்தியாச அடிப்படையில் வரும்போது கொஞ்சம் முன்ன பின்ன இந்த விஷயங்கள் நடக்கும். அப்போது இந்த ரிஷபராசி ரிஷப லக்கணங்களுக்கு இந்த சனி பகவான் கணக்கெடுத்தீங்கன்னா லக்கணத்துக்கு உங்களுக்கு 9க்கும் 10க்கும் அதிபதி. அப்போ லக்கணமும் வந்துட்டால் அது பாதகாதிபதியாக வந்துடுறாரு. ராசிக்குன்னு வந்தால் அது யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்துடுறாரு. 10ங்கிறது கேந்திரஸ்தானாதிபதி, அந்த இடத்துல மட்டும் அவர் இருக்கக்கூடாது. ரிஷபராசிக்கு ரிஷப லக்கணத்துக்கு கேந்திராதிபதி தோஷத்தை கொடுக்கும். அப்போது அந்த அதிபதி அந்த வீட்டில் இருந்தாருன்னா தொழில் நிலையவே நிலைக்காது. ஏன்னா தோஷமாயிடுச்சு இல்லையா, கேந்திராதிபதி கேந்திர ஸ்தானங்கள்லேயும் இருக்கிறாரு இல்லையா. அப்போது இது சார்ந்த விஷயங்கள்லையும் தாயார் சம்பந்தமான விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும், புரியுதுங்களா? அப்போது இந்த தசா புத்திகளில் சனி பகவானுடைய தசைகளில் இந்த ரிஷபராசி ரிஷப லக்கணம் அப்படின்னு வரும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுக்கு சனி பகவான் எந்த வீட்டில் இருக்காரு, அவர் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்காரு, அது எந்த பாவத்தில் இருக்காரு, எந்த ராசியில் இருக்காரு, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனுக்கு அவர் எந்த வீட்டில் இருக்காரு, புரியுதுங்களா? இதெல்லாம் கணக்கெடுத்து தான் நம்மளுடைய அந்த தசா புத்திகள் நன்மையா தீமையா, இடம் மாறலாமா தொழில் மாறலாமான்னு யோசிக்கிறது, சுய தொழில் ஆரம்பிக்கலாமா வேண்டாமானுங்கிறத முடிவு பண்ணுறது, புரியுதுங்களா? கடன் வாங்கலாமா வாங்க வேண்டாமா. ஏன்னா இந்த சனி பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கிறாருனாவே நீண்ட நாட்கள் கடன் ஆகிடும், கடனை திருப்பி கொடுக்கவே முடியாது. கடன் வாங்கினது ஒரு கடனை வாங்க இன்னொரு கடன், இன்னொரு கடனை வாங்க இன்னொரு கடன், இப்படி போகக்கூடிய அமைப்புகள் இந்த சனி பகவான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்காரு. அப்போது இந்த 6ஆம் வீடுங்கிற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எலும்பு சார்ந்த விஷயங்கள்ல நோய் சம்பந்தமான விஷயங்களில் இடுப்பு சம்பந்தமான வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும்.
இதிலேயே பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் இருந்தாருன்னா வயிறு சம்பந்தமான விஷயங்கள்ல, குடல் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விசாக நட்சத்திரம் வந்து கொழுப்பு சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். உணவு சாப்பிடும்போது கொஞ்சம் கவனம் எடுத்து சாப்பிடணும். ஏன்னா 6ஆம் பாவங்கிறது ருசிப்பட்டு அதிகமாக எடுக்கக்கூடிய விஷயங்களை குறிக்கும். ஆசையை அதிகப்படுத்தும். அப்போது உணவு சார்ந்த விஷயங்களில் காலந்தாமதமாக சாப்பிட்டு அதன் மூலமாக சில விஷயங்கள் மஞ்சக்காமலை வர்றது, குடல் சம்மந்தமான அல்சர் சம்மந்தமான நோய்கள் வர்றது, எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டு நெஞ்சு எரிச்சல்ங்கிறது விஷயங்கள் வர்றது, இது எல்லாம் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் 100% உண்டு. அப்போ உங்களுடைய உணவு பழக்கங்களை இந்த சனி பகவானுடைய திசைகள்லையோ, இல்லை சனி பகவானுடைய புத்தி காலங்கள்லையோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து உங்கள் ஜாதகத்தில் இப்போ 35 வயசு 40 வயசில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதும், கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கும், தொழில் ஆரம்பிக்கலாமா வேண்டாமாங்கிறத உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு சுய தொழில் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். ஜோதிடம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்ட எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.